வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து டெலிபதி சேனலிங். சரிங்களா? டெலிபதி அதாவது ரெட்டைச்சுடர் டெலிபதி வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பட் நார்மலாக வந்து டெலிபதி அப்படிங்கிறது என்ன, இன்னைக்கு வந்து அதை பார்க்கலாம். சேனலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். டெலிபதி அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனதில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து கடத்துறது. அதாவது நம்ம ஏதாவது திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து எப்படி போகும் அப்படின்னா அவங்களுக்கு போய் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து கன்வே ஆகும். இதுதான் வந்து டெலிபதி அப்படிங்கிறது. இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டைச்சுடருக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆத்மா லெவலில் வந்து ஒரே இதாக இருக்கிறதுனால எல்லா வித இதுவும் அவங்க வந்து பரிமாறிக்கலாம். ஸோ டெலிபதியிலே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரெட்டைச்சுடர் டெலிபதியை வந்து சொல்லுவாங்க. ஆத்மா லெவலில் கனெக்ஷன்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால. மற்றதெல்லாம் வந்து நார்மலாக மனதில் இருக்கிற ஒரு ஒரு தாட்ஸ் ஏதாவது வந்து கன்வே பண்ணிக்கலாம். பட் சேனலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைரக்டாக இறைட்ட இருந்து நம்மளுக்கு வந்து வர்றது, பிரபஞ்சத்திட்ட இருந்து டைரக்டாக வர்றதான் சேனலிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனலிங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து எப்படின்னா கான்ஷியஸாக வந்து பண்ணலாம், இன்னொன்று வந்து அன்கான்ஷியஸாகவும் பண்ணலாம் சேனலிங். ஸோ கான்ஷியஸாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. பட் அன்கான்ஷியஸாக பண்ணும்போது அதில் வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரிங்களா? நான் இப்போ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, நான் சூட்சும உடல் மூலமாக மிஷன்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கனெக்ஷன் இது எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு ஒரு கனெக்ஷன்ஸில் வந்து வரும். இது எல்லாமே சேர்த்துவான ஒரு கலவையாக தான் வந்து இந்த மிஷன்ஸ் ஒர்க் வந்து இருக்கும். சரிங்களா? டெலிபதி, சேனலிங்கு, சூட்சும உடலின் இது எல்லாமே வந்து கனெக்டிவிட்டியாக தான் வந்து வரும். அப்போ தான் வந்து அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து தெளிவாக இருந்தால்தான் வந்து உங்களுக்கு வந்து மிஷன்ஸ் ஒர்க் வந்து கிடைக்கும். அதை தவறாகவும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இறைட்ட இருந்து இது வந்து டைரக்டாக வருது. அதை வந்து குழப்பறதுக்கும் வந்து நிறைய சக்திகள், அதாவது லோ லெவல்ல இருக்கிற சக்திகள் வந்து இது பண்ணும். எப்போ பண்ணும் அப்படின்னா நீங்க அன்கான்ஷியஸா பண்ணும் போது அது வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ ஓகே. அதுதான் நான் வந்து இப்போ இன்னைக்கு பேச போற டாபிக். இதுல வந்து ஹையர் செல்ஃப்ல இருந்து வரும். ஓகே. இவங்களுக்கு வந்து டீப் மெடிடேஷன்ஸ் பண்ணி இது மூலமா சேனல் வந்து எடுப்பாங்க. மந்த்ராஸ் படிச்சு அப்புறம் வந்து ஆன்மீக இது பண்ணினா அவங்க வந்து சேனலிங் வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கடத்துறத தான் வந்து டெலிபதி. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்ல வந்து ஒரு ஹீலிங் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் பண்றதுக்கு, இப்படி எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே டைரக்டா நம்மகிட்ட பிரபஞ்சத்துல இருந்து வர்றதுதான் வந்து இது. ஸோ இது வந்து நான் சொன்னேன்ல 2 டைப்ஸ். அதாவது தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்ல. இதுல வந்து தெரியாம பண்ணனா என்ன விதமான சேனலிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நீங்க தெரியாம பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதாவது அறிஞ்சு செய்த கான்ஷியஸா செய்யற ஒரு சேனலிங்கும் இருக்கு, அன்கான்ஷியஸா செய்யற சேனலிங்கும் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல வந்து அன்கான்ஷியஸா தான் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் கிடையாது, ரொம்ப நாளாவே அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். இதனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஈகோ டெத் நடந்தது. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்மளுக்கு நடக்கும். பட் அது தீமை அப்படி, அதாவது ஒரு காலகட்டம் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இதோட ரகசியங்கள்லாம் புரியும். எதுக்காண்டி இந்த சேனலிங்லாம் நம்மளுக்கு வந்து இறை கொடுக்குது, இதனால என்ன ஒர்க் நம்ம பண்ணணும், அதை வந்து எப்படி கட்டுப்பாடா பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து அந்த சேனலிங்க்கு வந்து நம்ம வந்து எடுத்து போகணும், நன்மைக்காண்டி அதாவது உலக நன்மைக்காண்டி, அதான் மிஷன்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து என்னன்னா இந்த சேனலிங் பொறுத்தவரை பிறருக்கு, உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு நல்லது பண்றதுக்காண்டி உள்ள சேனலிங் தான். இதை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈகோ டெத்து நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து பண்ணும் போது நம்ம மனம் வந்து சில தடுமாற்றங்கள், அதான் சொன்னல இந்த கார்மிக்ஸ்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குழம்பின மனம் இருக்கும். அந்த மனம் வரும்போது இந்த லோ லெவல் டெய்டிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட மெசேஜை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணுது. நம்மளுக்கு இது தெரியாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இது வந்து மேல இருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கின ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய சேனலிங்கோடைய தீமைகள், அதாவது அன்கான்ஷியஸா பண்ற சேனலிங்கோடைய தீமைகள்.
இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் மூலமா இருக்கலாம், இல்லை மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது ஏதாவது தெரியலாம். இதெல்லாமே வந்து சேனலிங் தான். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து எழுத்துல வந்து நிறைய ஸ்டார்ட்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாடலும் நான் வந்து நிறைய போடுவேன். ஸோ பாடல் போடும்போது, அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நானே வந்து அது போட்டு நான் திருப்பி திருப்பி ரீகால் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். ஓ! சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பம்லாம் இந்த சேனலிங் பத்தி ரொம்ப லெவல் வந்து தெரியாது. நம்ம கேஷுவலா இருக்கிறோம். நான் ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறத நான் ஒரு சேஃப் ஜோன்லயே வந்து நான் வந்து போயிட்டு இருந்தேன். அப்பதான் சில பல வந்து அ இதான் வந்தது. கோபம், ஆத்திரம் அதெல்லாம் வந்து ஒரு குழம்பின ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன் இப்படிலாம் வந்து நடக்குது? நம்ம என்ன தெரிஞ்சு அப்போ வந்து எப்படின்னா, அது வந்து நம்மள வந்து அ தாக்கி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து நம்மள வந்து கொண்டு வரும். நம்ம வந்து ஒரு ஹை லெவல்ல வந்து சேனலிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோ டேட்டிஸ் என்னன்னா, அதுக்கு தக்கன நம்மள இறக்கி அதோட கண்ட்ரோல்குள்ள வந்து பிடிச்சுக்கணும் நம்மள. பிடிச்சுக்கிடும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம், கோபம் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து தீமைகள். ஸோ ஒரு சேனலிங் நடந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து லோ 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 என்டிட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அறிந்து செய்த சேனல் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தெய்வீக சக்தி, அந்த ஆன்மீக ஆற்றலை வந்து அவங்க உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்து வந்து அவங்க அவங்க அவங்கட்ட அவங்க பேசுவாங்க. பா பா பாடலா இருக்கட்டும், இல்ல எழுத்தா இருக்கட்டும், அவங்க பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கான்ஷியஸா வந்து அவங்க வந்து செய்வாங்க. பட் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான், இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காண்டி ஏதோ ஒண்ணு நடக்குதே, போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் ஆனா அந்த ஹையர் செல்ஃப் வந்து நம்மள நல்லா அழகா கைட் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஹையர் செல்ஃப் வந்து கைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மள வந்து பார்க்க வைக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ! இ ஓ! இது நடந்திருக்குல்ல. அப்ப இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து தூண்டி விட்டு, ஓ! நடக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தும். அதாவது சிக்னல்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து காட்டும். இது நம்ம வந்து தெரியாமயே போடுவோம். பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் வந்து இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா, அறியாமை தீர்க்கதரிசிகள் சேனலிங். அதாவது அன்கான்ஷியஸ் ப்ராஃபிட் வித் சேனலிங். இதோட நல்ல பக்கம் என்னன்னா, சுத்தமான இயல்பா இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா, நம்மளோட சுய அகங்காரத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, உட்டுருவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிழை இல்லாமல் வரும். அகங்காரம் இல்லாததுனால பிழை இல்லாம வரும். அந்த பிழை இல்லாம வந்து நம்மளுக்கு வர்றதுனால நம்மளோட இறை ஏதோ ஒண்ணு நான் செய்யல அப்படிங்கிறது நானுங்கிறது அங்க வந்து அழியும். ஆனா உண்மை இதோட டீப் மீனிங் என்ன அப்படின்னா, டோட்டலாவே நானுங்கிறத வந்து நீங்க அழிச்சிட்டீங்கன்னா, புவியில் வந்து வாழ முடியாது. அதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கட்டம் வரும்போது, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து ஆமா இது எல்லாமே மாயை. ஓகே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உடனே போய் சமாதி ஆயிர முடியுமா? இல்லை. சரிங்களா? ஒர்க் இருக்கும். அதுக்காண்டி என்ன பண்றோம்னா, அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அப்பதான் வந்து இறை வந்து அந்த எப்ப வந்து நீ வந்து அகங்காரத்தை எல்லாமே நீ வந்து உடைச்சு, ஆ அதாவது அன்கான்ஷியஸ் இது சேனலிங் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அகங்காரம் உடைக்கிறதுக்காண்டியும் சில பல வேளைகள் வந்து இறை வந்து நம்மளுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. ஏன்னா, நான் பண்ணிட்டேன். நான் பாரு நான் சொல்றது நடக்குது. நான் பெரிய ஆளு. நான் தான் சொன்னேன். நான்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆனா இந்த தெரியாமல் பண்றது வந்து எப்படின்னா, நான் வந்து என்னைக்குமே வந்து நான் எனக்கு ஆக்சுவலா உண்மையே என்ன அப்படின்னா, நான் தெரிஞ்சே போட மாட்டேன். இது இருக்கு. அன்கான்ஷியஸா போடுற சேனலிங் இருக்கு. நான் தெரிஞ்சே போட மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய தைரியத்தை வந்து குடுத்தது. ஏன் அப்படின்னா, இறை சொல்லுது, நான் செய்றேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் வந்தது. எல்லாரும் வந்து எவ்வளவுதெல்லாமா சாடுனாலும், இல்லை கிடையாது. நான் இல்ல எனக்கு நான் தெரியாமயே பண்ணுவேன். ஏன்னா எனக்கே தெரியாது. நான் திரும்பி போய் பார்க்கும்போது தான் வந்து எனக்கே வந்து தெரிய வரும். ஸோ அதை வந்து எப்படின்னா, நான் வந்து அன்னை வாராகியை வழிபட்டவள். வாராகிய பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் ரொம்ப லெவல் வந்து ரொம்ப பண்ணுவா. அதாவது நம்மளோட கர்ம பதிவுகள் அனைத்தையும் வந்து அழிப்பாள். சரிங்களா? அதுல வந்து அவள மிஞ்ச தெய்வம் வந்து இல்லவே இல்லன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, அகங்காரத்தை சுக்கு சுக்கா உடைப்பா. 3வது குவாலிட்டி என்னன்னா, தண்டநாதாவும் நெறைய இருக்கு. இதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து அன்னை வாராகிய பிரமிச்சு பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் தான். எப்படி அப்படின்னா, டோட்டலா கர்ம பதிவுகளே நம்மட்ட இருந்து அவ்ளோ அழகா நீக்குவா. பற்றி அது வந்து அவ்ளோ அழகா பண்ணுவா அம்மா. அதெல்லாம் அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சாதான் வந்து தெரியும்.
இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகங்காரமே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவள் வந்து உள்ள அகங்காரத்தை தான், அவள் அகங்காரத்தில் இருந்து வந்தவள் தான் எந்த அகங்காரத்தை நீ எடுக்கணுங்கிறதையும் கரெக்டா சொல்லி கொடுப்பா. சரிங்களா? அது எப்ப சொல்லி கொடுப்பானா, இந்த ஈகோ, உண்மையான நான்கிற ஈகோ வந்து நீங்க அழிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்க தெரியுமா, அப்பந்தான் அவளுடைய அகங்காரங்கிறதை, எந்த அகங்காரம் எது எது இருக்கணும், எதுக்காண்டி பூமியில் இருக்கணுங்கிறதையும் அழகா காட்டக்கூடிய கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வருது. சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கத்துக் கொடுக்கு. அதுக்கப்புறம் என்ன அதுமே பாத்தீங்கன்னா தண்டன் அதான் என்னதான் நீங்க வந்து அவட்ட வந்து எப்படிதான் பண்ணினாலும் அவ்வளோ அழகா வந்து தீர்ப்பு கொடுப்பா. அதெல்லாம் வந்து மிராக்கிள். அதுதான் வந்து இந்த கலிக்காலத்தில் வந்து ஒரு தெய்வம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஆற்றல் படைத்த தெய்வம் வரணும், வந்தால்தான் கலியை அழிக்க முடியும் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. அம்மா கரெக்டா இந்த இதுல வந்திருக்கா. லைட்டை விட வந்து ஃபாஸ்டஸ்ட், அவ்வளோ ஒரு ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பா. அதுதான் வந்து அந்த வாராகியோட. ஸோ அந்த வாராகியை நான் பண்றதுனால இந்த ஈகோ அழியணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அறியாமல் சேனலிங்ஸ் வந்து வந்தது. ஸோ எனக்கு ஈகோ அழியுது, பிறருக்கு ஈகோ எழும்புது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஈகோவை எழும்ப வச்சு அதற்கு பாடத்தை அவ்வளோ அழகா அதெல்லாம் வந்து நல்லா ரூட் போடுவா. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இல்லையா? நான் அது ஒரு கதை கூட பார்த்தேன். வச்சுக்கிட்டே போனோம், திரும்பி பார்க்குமான்னு தெரியும், அழகா கோலம் வந்திருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் ஏன் அது எப்படி எப்படி வரும் அப்படின்னா, உண்மைக்கு வந்து கிடைக்கும், அப்புறம் நேர்மையா இருந்தீங்கன்னா வந்து கிடைக்கும், அப்புறம் வந்து உண்மையா இருந்தா கிடைக்கும். அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த சேனலிங்க இதை வந்து வேற ஏதாவது லோ லெவல் டேட்டிஸ் பண்ணா அது செய்ய வச்சாங்க, நம்மளை குழப்புனாங்க, நம்மளை வந்து செய்ய வச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தான் திருப்பி போகும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அறியாமல் தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். அது எதுக்காண்டினா நம்மளுக்காண்டினா. அதனாலதான் ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க பாதையை அவங்கவுங்க போங்க, அடுத்தவங்கள் பாதையை பார்க்க கூடாது, உன் பாதையில் தான் நீ வந்து பயணிக்கணும், உனக்கு என்ன பிராப்தம் கொடுத்துருக்கோ அதை வச்சுதான் நீ போகணுமே ஒழிஞ்சு அடுத்தவன் மாதிரி வர்றதுக்கோ இல்ல அவன் இதை நான் எடுத்துருவா அப்படின்னு அடையிறதுக்கோ வந்து அன்னை வாராகி என்னைக்குமே வந்து விடமாட்டான். அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கணும். என் பாதையில யாருமே வந்து நடக்க முடியாது, நான் தான் நடக்கணும். அதுமாதிரி கூட்டு சேர்ந்துட்டும் நடக்க முடியாது, நான் தனியா தான் நடக்கணும். சரிங்களா? எனக்கு கால் கொடுத்துருக்கேன், நான் தானே போகணும். அடுத்த ஆள் வந்து என்னோட இதுல பண்ண முடியாது. ஸோ இந்த சேனலிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அறியாமல் பண்ணும்போது வந்து நல்ல பக்கம் என்னன்னா இதுதான். சரிங்களா? ஈகோ டெத் ஆயிரும். நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, டைரக்டா ஹையர் செல்ஃப்ல இருந்து கிடைக்கனால எந்த வித இது இல்லாம தெய்வீக அறிவு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இது பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா உதவி வந்துகிட்டே இருக்கும். எப்படி வருது, எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, வந்துகிட்டே இருக்கும். சமயோசித தீர்க்க தரிசனம் இது வந்து பாடல்கள் மூலமா இல்ல வந்து எழுத்து மூலமா இல்ல எது மூலமாகவும் வரும். டக்குன்னு வரும், தற்செயலா வரும், சடார்னு வரும், எதிர்காலத்தை ஏதாவது ஒண்ணு காட்டும். சரிங்களா? எனக்கெல்லாம் வந்து ஆபத்து நடக்க போகுது, எனக்கு வந்து தெரியும், இதுக்கு இல்ல நீ போனோம்னா பயங்கர மாட்டிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயங்கரமா வந்து காப்பாத்தினான். முன்கூட்டியே சொல்லி நம்மளை வந்து அலர்ட்னஸ் பண்ண வச்சிருவா. சரிங்களா? அப்புறம் உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லும் போது பிறரை போல் வந்து நம்ம கற்பனையா பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம யதார்த்தமா தானே போடுவோம். அதான் சுயமா அப்படி கேஷுவலா போடுவோம் நம்ம. அதனால கற்பனையோ என்னோட விருப்பமோ வந்து அதுல வந்து இருக்காது. எனக்கு வந்து என் விருப்பத்துக்காண்டி நான் வந்து பண்ணவே மாட்டேன் என்னைக்குமே. சரிங்களா? ஸோ கற்பனையாவும் எனக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ டோட்டலா என்னன்னா உண்மையான அனுபவங்கள் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வரும். அப்படியே வரும்போது இது எல்லாமே இதோட நன்மைகள். ஆனா இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போது வரும் எப்படி வரும் அப்படின்னா தெரியாது. ஆனா டக்குன்னு வரும், சடார்னு வந்து போடுறது. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பாடல் வரிகள், நிகழ்வுகள் நடந்துட்டத பிறகுதான் வந்து எனக்கே வந்து தெரிய வரும். அது எனக்கு தெரியும் அப்படிதான். அப்ப வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வழிகாட்டுது போல அப்படி அதுக்கப்புறம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணுவோம். இது பின்னாடி நடக்கிறதே நம்மளுக்கு முன்னுக்கூட்டியே எச்சரித்து நம்மளை வந்து அலர்ட்னஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து நடக்கிறது இப்போ அடுத்த நாள் நடக்க போகுது, இல்லை அதுக்கு அதான் பின்னாடி நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் மெயினா. சரிங்களா? ஸோ ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா இப்போ
அறியாமை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அறியாமை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நீண்ட காலத்துக்கு தொடர முடியல. சரிங்களா? அறியாமை பண்ணோம்னா அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது நம்மள. பண்ணிட்டு இல்ல நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தெரிய வைக்குது. ஏன் தெரிய வைக்குது அப்படின்னா இந்த லோ லெவல் டேட்டிஸ் வந்து நம்மளை வந்து குழப்புறாங்க. சரிங்களா? அப்ப அதான் இந்த கர்மான்னு சொல்றோம். நம்ம இந்த கர்மாக்குள்ள சிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இப்ப நம்ம வந்து ஏற்கனவே இதுதான் இந்த ரெட்டைச்சுடு இருக்குன்னா வலி மேல வலி வந்துட்டு இருக்கிற ரீசனே வந்து அதுதான். ஏற்கனவே நம்ம இங்க பட்டுட்டு இருக்கோம். இதுல ஆன்மீகத்தையும் உள்ள போடுவோம். ஸோ கர்மா உள்ள வரும். எல்லாம் வரும்போது என்னன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல வரும்போது இந்த சேனலிங் வந்து தப்பா போயிடும். அவங்களுடைய கார்மிக்குள்ள நீங்க விழுந்துட்டீங்கன்னா கார்மிக்கினுடைய என்ன தாக்குதல் உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஏன்னா அங்க டெலிபதி ஒர்க் அவுட் ஆகும், சேனலிங் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க ஏற்கனவே அறியாமையே செஞ்சுட்டு இருப்பீங்களா? அன்கான்சியஸா நான் அப்படிதான் மாட்டினேன். ஆக்சுவலா நான் வந்து அறியாமையே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னோட பாதை வந்து ஒரு கார்மிக்குள்ள இந்த ரெட்டைச்சுடர் பயணத்துல வந்து உள்ள போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய டெலிபத்திக்கல் மூலமாக என்ன கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு வரும்போது சில பல குழப்புகள் வரும்போது இந்த சேனலிங் வந்து லோ டேட்டிஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கு வந்து இது வந்து சாதகமா போயிடுச்சு. சரிங்களா? சாதகமா போனோன்னு அதுக்கப்புறம் தான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஸோ ஓகே இது வந்து இப்படி டெலிபதினா என்ன, சேனலிங்னா என்ன, மிஷன்ஸ் ஒர்க்னா என்ன, சூட்சம உடல் என்ன, எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளே வந்து என்ன பண்ணுது சொல்லி கொடுக்கும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆமா, ஓ இப்படியெல்லாம் வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த மிஷன்ஸ் இந்த இது நான் பண்ணும்போது தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்துச்சுன்னு நான் வந்து சொன்னேன்ல, அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். கிஃப்ட் எனக்கும் அதாவது பிரதிபலன் பாராமல் ஒரு விஷயம் வந்து ஒரு சூட்சம குரு உங்களை வந்து செய்ய சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கண்ணை மூடிட்டு வந்து நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க அதனால தூற்றினாலும் சரி, அவங்க எதிரி ஆனாலும் சரி, அவன் துரோகி ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஆனா உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய சூட்சம குரு உங்களை காப்பாத்து. ஆக்சுவலா என் சூட்சம குரு வந்து ஒரு வாட்டி வந்து நான் போயிருக்கும் போது வந்து அவர் வேற ஒரு சிஷ்யர்கிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு முத வந்து கேக்குது எனக்கு என்ன அப்படின்னு, நான் மேல இருந்து குதிக்க சொன்னேன், நீ குதிச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பையன் நானும் இப்படி பாக்குறேன், நானு குதிச்சிடணும், என்ன கை கால் உடஞ்சிரும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த பையன் அப்படி பார்த்துட்டே இருந்தாப்புல. அவர் சொன்னான், கை கால் உடஞ்சாலும் அதையும் நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, சரணாகதிக்கு விட சொல்றாங்க. அதான் குருவோடைய தன்மை. ஸோ ஒரு குரு வந்து உங்களுக்கு ஒரு பணியை கொடுக்குது, அதுவும் உங்களுடைய சூட்சம குருலாம் வந்து சித்தர்கள்லாம் வந்து உணர்த்திட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த உலகமே வந்து எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, நீங்க பயப்படாம போனீங்கன்னா பல விஷயங்கள் இறை உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். எனக்கு அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே தெரிய வருது. இதெல்லாம் தெரிய வரும்போது தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு பல இன்னல்கள் வந்து இதனால நான் வந்து அனுபவிச்சேன். இருந்தாலும் என்னன்னா கான்சியஸா பண்ற சேனலிங்க்கு வந்து நம்மளை வந்து தள்ளிடுச்சு அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு சுயம் வந்து அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த பாயிண்டோட உன் சுயத்தை வந்து நிறுத்திடணும். சுயம் சாரி ஈகோ வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சுயத்தை வந்து இழக்கக்கூடாது. ஸோ ஒரு அடிமைத்தனம் இந்த இந்த இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அடிமைத்தனத்துக்கு வந்து நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்திடும். சரிங்களா? அன்கான்சியஸா நீங்க வந்து பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இதோட தாக்குதல் வந்து உங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து அடிமையா கொண்டு போய் நிறுத்திடுவோங்களே. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு கேட்குற மாதிரி வந்துடும். இப்படி நிறைய பைத்தியங்கள் கிடைக்குது. அதாவது கரெக்டு சரி அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய வித்தியாசமா அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளுக்கு. இதெல்லாம் தான் கார்மிக். சரிங்களா? அவங்க வந்து நம்மளை வந்து குழப்புவாங்க. ஸோ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு சேனலிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு குழப்பம், பயம், அச்சம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சேனலிங் வந்து லோ லெவல் டேட்டிஸ் வந்து கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் இல்லாமல் அதுதான் எல்லாம் பயிதுன்னு சொல்லிட்டு ஓவரா நீங்க வந்து சார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த சாரார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிமையாக வந்து உங்களை வச்சிருக்கும். இதுதான் வந்து அதாவது நம்ம சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா லோ லெவல் எச்சினீஸ்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? இது அதாவது சித்தர்கள்ட்ட பலவிதமான டெக்னிக்ஸ் அதுவும் சொல்ல முடியும். ஆனால் அது சொன்னால் பிளாக் தந்திராஸ் இருக்குது. சரிங்களா? இது மூலமாக தான் வந்து இவங்க தவறுகள் வந்து நிறைய பண்ணுறாங்க. இந்த பிளாக் தந்திராவை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்திரா வந்து ஆக்சுவலாக புனிதமானது. இப்போ எல்லாமே வந்து பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க ஏதாவது ஒரு லோ லெவல் டேட்டிஸை வந்து இதை கூட ராஜஸ்ரீ நந்திரி அன்னைக்கு வந்து நிறையா சொல்லியிருந்தார். அதாவது நீங்கள் எந்த தெய்வத்தாவை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, எந்த ஆதிசக்தியை வந்து நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வந்து பண்ணணும். ஏன்னா
சில பல இதோட தாக்கங்கள் இருக்கும். எல்லாமே வந்து தப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ அதோட இது நம்மளுக்கு வரும்போது தான் நிறைய பல எச்சினிஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் தந்த்ரா வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சமுதாயத்தில் இப்போ ஒரு பெரிய இதா இருக்கிறேன் நானு, சரிங்களா? ஸோ என்னைய வந்து கன் காணிச்சுட்டு என்ன அடுத்த ஸ்டெப் இவன் மூவ் பண்ண போறா, அடுத்தது என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து இந்த மாதிரி லோ லெவல் டெய்டிஸ் வச்சு நம்மளை வந்து கண்காணிப்பாங்க. கண்காணிச்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பண்டா வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறதுக்காண்டி அவங்க வந்து பிளான் போட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பல செயல்கள் வந்து செஞ்சுட்டாங்க. இது நிறைய நடக்குது. இதெல்லாம் அரசியலாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட இருக்கட்டும், ஒருத்தவங்களை வந்து வீழ்ச்சியடைய செய்யறதுக்கு ஆனால் பல விஷயங்கள் வந்து பண்றாங்க. முக்கியமா நேர்மையா இருக்கிறவங்களை கண்டாலும் இவங்களுக்கு வந்து இந்த பிளாக் தந்திரா பண்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அவனை வந்து, ஏன்னா நேர்மையா இருக்கும்போது இவங்க உண்மை கிட்ட வந்து யாராலையும் நெருங்க முடியாது. ஸோ உண்மையை பார்த்து வந்து அவங்க பயப்படுவாங்க. அந்த பயத்தை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. நேர்மையை பார்த்து பயப்படுவாங்க, பயத்தை வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. ஸோ பின்னாடி இருந்து ஏதாவது துரோகம் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல செயல்கள் வந்து செய்யறதா. இப்போ இந்த சேனலிங் பண்றவங்க வந்து உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா இது வந்து பிரபஞ்ச நன்மைக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு மட்டும்தான் இதை எடுக்கணும். நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மிஷன் ஒர்க் வந்து கடவுள் கொடுக்கும், எல்லாத்துக்குமே கொடுக்காது, சரிங்களா? ஒரு சின்ன சின்ன இதை கொடுத்து பார்க்கும். நீ தப்பு பண்ணிட்டுன்னு உன்ட்ட இருந்து பிடிங்கிரும், ஸ்லோவானாலும் உன்ட்ட இருந்து எடுத்துரும், இல்லை சித்த பெருமையில கொண்டு போய் வச்சிரும். அதான் நான் அன்னைக்கு வந்து சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்க கோர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ, அது இதோட வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த சாராம்சம், அதாவது டெலிபதினா என்ன, அதுல ரெட்டை சுடர் டெலிபதினா என்ன, சேனலிங்னா என்ன, சேனலிங்ல கான்சியஸா பண்ணா என்ன, அன்கான்சியஸா பண்ணுனா என்ன, இதை கோர்வையா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூட்சம உடல், ஓகே, சூட்சம உடல்னால என்ன என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிஷன்ஸ் ஒர்க்குக்கான ஒரு இது வரும். எடுத்த உடனே உங்க மிஷன்ஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. இதுக்கு பல பல இது நடக்கணும், சரிங்களா? ஸோ அந்த பணி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து அதை நோக்கி வந்து நம்மளை கூட்டிட்டு போகுது. பிரபஞ்சமே வந்து நம்மளை கூட்டிட்டு போகும். ஸோ ரெட்டை சுடர் பொறுத்தவரை கண்டிப்பா ஏதாவது ஒரு உலக நன்மைக்காண்டி தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அப்படியே அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க வந்து ஒன்னொன்னா தெரிய வர பிரபஞ்சமே வந்து உங்களை வந்து வழி நடத்தும். ஆனா என்ன அப்படின்னா அந்த குவாலிட்டிஸ் வந்து நீங்க வந்து வளர்த்துருக்கணும், சரிங்களா? அது சரி, அதை வளர்த்தாதான் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்க வந்து உண்மையா இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கே உங்களை வந்து மூவ் பண்ணும். உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா மூவ் பண்ணாது. நீங்க அப்படியே இருப்பீங்க. அது எப்படி, அது நீங்க நினைச்சிருப்பீங்க நீங்க தான் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா கிடையாது, நிறைய இருக்கு. அடுத்ததுக்கு வந்து நம்மளை வந்து மூவ் பண்ணாது. ஸோ இந்த நார்மல் டெலிபதி எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் வந்து டெலிபதிக்கு சேனலிங் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. யாரு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கார்மிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு தான் வந்து ஒரிஜினல் ட்வின், அதை நேத்தனைக்கு போட்டல எனர்ஜிஸ் வந்து கார்மிக் கிட்டனா நீங்க வந்து இது பண்ணாதீங்க, எனர்ஜியை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு கார்மிக் ரீதியா வந்து உங்களை தாக்க வரும்போது நீங்கள் வந்து அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாசிட்டிவ் பீப்புளில் வந்து நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ் பீப்புளுக்கு ரொம்ப நாள் நீங்கள் பேசுங்களேன், பேசும்போது என்ன ஆகும், நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து வரும். இதே இது ஒரு நெகட்டிவ் பீப்புளை வேற மாற்றி பேசுகிறவங்களோட பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குணமே என்ன ஆயிரும், நெகட்டிவாக வந்து மாறிடும். உங்களை அறியாமலே நீங்கள் வந்து மாறிடுவீங்க. ஸோ அதனால தான் பாசிட்டிவ் பீப்புள் கூட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ரீசன்ஸ் வந்து அதுதான். ஏன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் அந்த காலத்தில் வந்து நீ யாருங்கிறத காட்டே, உன் நண்பனை காட்டு, நீ யாரு நான் சொல்கிறேன், உன் நண்பனை காட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான், சரிங்களா? ஸோ இது வந்து நண்பன் அப்படிங்கிறது கிடையாது, யாருக்குனாலும் உண்டு. இது வந்து அப்போ ஸோ அந்த லெவல் லோவா இருக்கிற ஃப்ரீக்குவென்சி கூட. அதனாலதான் பிரபஞ்சம் வந்து நம்ம ரெட்டை சுடர் பயணத்துக்கு வரும்போது டோட்டலா ஒண்ணுமே இல்லாம பிரிச்சு எடுத்துரும். எனக்கெல்லாம் வந்து நிறைய நெகட்டிவிட்டி உள்ள பீப்புள்லாம் எப்படிதான் பிரிக்குமோ தெரியாது, தாறுமாறா பிடிச்சு தள்ளிடும். ஒரு நிமிஷம் அவங்க அதை வந்து பண்ணவே முடியாது, நம்மக்கிட்டே வந்து வர முடியாது, அந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுரும். ஏன் அப்படின்னா இதுவும் சேர்ந்து வந்து இதுக்கே லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், கடைசியில் அது கூட சேர்ந்துட்டு இது எத்தனை அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு இதுல வந்து அதான் சொல்றேன்ல, இந்த கர்ம பந்தத்தை எல்லாம் பிரிக்கிறதுல வந்து வாராகி வந்து பயங்கரமா பண்ணுவாப்ல. ஸோ கலியை வந்து அழிக்கணும், முக்தி பேர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறாலோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். தேங்க்யூ.